தேவகாரிய சமுத்தியதா. இந்திரியங்களை பண்படுத்துவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவள். அதாவது தேவர்கள் என்னும் சொல் நம் உடலில் இருக்கின்ற பஞ்ச இந்திரியங்களை குறிக்கின்றது. இந்திரியங்களை முறையாக செயல்படுத்துவதன் வாயிலாக மனிதன் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு தன்னை மாற்றியமைத்துக் கொள்கின்றான். அவ்வாறு மாற்றி அமைக்கும்போது உயிர்களினுடைய தரமும் மேலோங்கி விளங்குகிறது. மனித நிலையை எட்டும் பொழுது இந்த 5 இந்திரியங்களும் அறிவு நிறைவு நிலை எய்துகின்றன. அன்னை பராசக்தியானவள் இந்த நிறைவு நிலையை குறிக்கோளாகவே கொண்டுள்ளாள். அடுத்து உத்யத்பானு சகஸ்ராபா. எண்ணிக்கையில் அடங்காத சூரிய பிரகாசத்தை உடையவள் என்று அர்த்தம். ஞான ஒளியானது ஒவ்வொரு ஜீவனிடத்தும் மேலோங்கி விளங்குகிறது. இவ்வாறு இந்த ஞான பிரகாசத்தின் உச்ச நிலையை எய்துவதுவே ஜீவ ஆத்மாக்களின் குறிக்கோளாக விளங்குகிறது. இந்த ஞான ஒளியின் பிரதிநிதியாக இருக்கும் அன்னை பராசக்தி தன் சொரூபத்தில் விளங்குகிறாள். ஞான பிரகாசமாகவும் ஞான ஒளியாகவும் அன்னை காட்சியளிக்கின்றாள். அடுத்து சதுர்பாகு சமன்விதா. 4 கரங்களை உடையவள் என்று அர்த்தம். 2 கரங்களோடு கூடியவன் மனிதன். மனிதனானவன் 2 கரங்களை பயன்படுத்தி தன்னுடைய செயல்களையெல்லாம் செய்கின்றான். ஆனால் அன்னை பராசக்தியோ மனிதனால் செய்ய முடியாத அரிய பெரிய செயல்களையெல்லாம் மிக எளிதில் சாதிக்க வல்லவளாக விளங்குகிறாள் என்பதை அவளிடம் இருக்கின்ற அந்த 4 கரங்கள் நமக்கு உணர்த்துகிறது. 4 என்பது 4 யுகங்களையும் குறிக்கிறது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்ற 4 யுகங்களையும் அன்னை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறாள். அதேபோல 4 திசைகளுக்கும் சின்னமாகவும் அவள் விளங்குகிறாள். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 உறுதி பொருட்களையும் உடைத்திருக்கின்றன. எல்லா காரியங்களிலும், எல்லா செயல்களிலும், எல்லா இடங்களிலும் அன்னை பராசக்தியின் அருளால் நிகழ்ந்து வருகின்றன என்ற கோட்பாட்டை அவள் படைத்துள்ள அந்த 4 கரங்கள் நமக்கு விளக்குகிறது. அடுத்து ராகஸ்வரூப பாசாட்சியா. பற்றுதல் என்னும் பாசத்தை உடைத்திருப்பவள் ஆவாள். பாசத்தை உடையவள் என்று அர்த்தம். உயிரினங்கள் அனைத்தும் தன்னுடைய தாயினிடத்தும் மற்ற உயிர்களிடத்தும் வைத்திருக்கின்ற பற்றுதலை இந்த நாமம் குறிப்பிடுகிறது. பாசம் என்னும் பந்தம் இல்லாவிட்டால் உயிர்கள் முன்னேற முடியாது. எல்லா நிலைகளிலும் இருக்கின்ற உயிர் வகைகள் அதனதன் நிலைக்கு ஏற்ப மற்ற உயிர்களிடத்திலும் ஆழ்ந்த பற்றுதலை வைத்து இருக்கின்றன. இந்த பற்றுதலே உயிர் வகைகளின் தோற்றத்துக்கும் இருப்புக்கும் வளர்ச்சிக்கும் இன்றியமையாதது ஆகும். அடுத்து குரோதாகாரா அங்குச உஜ்ஜவலா. வெறுப்பு என்னும் அங்குசத்தை ஆயுதமாக உடையவள் என்று அர்த்தம். எல்லா நிலைகளிலும் இருக்கின்ற உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் சத்ருக்கள், அதாவது எதிரிகள் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டுக்கு எலிக்கு பூனை எதிரியாகவும், பூனைக்கு நாய் எதிரியாகவும், இவ்வாறு பல்வேறு உயிரினங்களுக்கும் எதிரிகள் அமைந்திருக்கின்றன. இது இயற்கையினுடைய கூறு ஆகும். இந்த எதிரிகளையெல்லாம் எவ்வாறு சமாளிப்பது என்பது வாழ்க்கைக்குரிய இன்றியமையாத பயிற்சியாகும். உதவி செய்பவர்களோடு இணங்கி வாழ்வது ஒரு ரகம். அதாவது உதவி செய்பவர்களோடு நம்ம இணங்கி இருப்பது ஒரு விதமான முறையாகும். அதே போல் உயிருக்கு
பாங்கு விளைவிக்கும், அதாவது உயிருக்கு கேடினை விளைவிக்கும் எதிரிகளோடு போராடுவதும் வாழ்வுக்கு இன்றியமையாத ஒரு பயிற்சியாகும். எதிரிகளால் எத்தனை முறை நாம் வெல்லப்பட்டாலும் அத்தனை முறையும் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து அந்த சத்துருக்களை சமாளித்து பழகுதல் என்பது வாழ்க்கைக்கு இன்றியமையாத பயிற்சியாகும். ஆகவே அன்னை பராசக்தியானவள் உயிர்களை ஈன்றெடுத்து பயிற்சி கொடுத்து அவை எல்லாவற்றையும் முன்னணிக்கு கொண்டு வருவதற்காக தன்னுடைய ஆயுதங்களாயிருக்கின்ற பாசத்தையும் அங்குசத்தையும் 2 கரங்களில் அவள் ஏந்தியுள்ளாள். அடுத்து மனோரூபேக்ஷ கோதண்டா. மனோ தத்துவம் என்னும் கரும்பை வில்லாக கொண்டிருப்பவள் என்று அர்த்தம். இன்ப துன்பங்களை உணரவல்லது மனது ஆகும். நமக்கு நல்லது செய்பவர்களிடத்தில் நலமாக இருப்பதும் தீமை செய்பவரிடத்தில் வெறுப்பை ஏற்படுத்துவதும் மனித மனதினுடைய இயல்பு ஆகும். மனோ தத்துவம் மானிட உலகில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருகிறது. ஆதலால்தான் மனதை உடையவன் மனிதன் என்று அவன் விளக்கப்படுகிறான். கரும்பின் அடிப்பகுதியில் தித்திப்பு அதிகமாகவும் நுனிப்பகுதியில் அது குறைவாகவும் இருப்பது அதனுடைய இயல்பு ஆகும். கரும்பின் அடிப்பகுதிதான் முன்னே தோன்றியது. கரும்பின் எந்த பகுதி அதிக நாள் வளர்ந்து வருகிறதோ அந்த பகுதிக்கு சுவை அதிகமாக இருக்கும். இதனிலிருந்து ஒரு தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். என்னவென்றால், உலகில் நெடுநாள் வாழ்ந்திருந்த மனதிற்கு அனுபவம் என்னும் சுவை தானாக வந்து அமைகிறது. இக்கோட்பாட்டை விளக்குவதற்கே அன்னை பராசக்தி கரும்பை வில்லாக ஏந்தி இருக்கின்றாள். உலகில் நெடுநாள் வாழ்ந்திருந்த முதியோர்களின் மனது கரும்பின் அடிப்பாகத்திற்கு இணையாக விளங்குகிறது. அண்மையில் பிறந்துள்ள சிறுவர்களின் மனது கரும்பினுடைய நுனி பகுதியோடு இணைந்திருக்கிறது.